ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை நடத்தி வந்த அந்த நல்ல கர்த்தரை, ஹல்லேலூயா, நம்மை பாதுகாத்து வந்த அந்த நல்ல நேசரை, ஹல்லேலூயா, 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 இம்மட்டும் உதவினவர், இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராகிய அந்த நல்ல தேவனை நல்ல கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா, ஆமென், நம்முடைய சத்தங்களை உயர்த்தி நம்முடைய வீடுகளிலே ஏவனை ஹல்லேலூயா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவராய், ஆமென், அவர்கள் மத்தியிலே உண்மை உள்ள கர்த்தராய் நம்மை நடத்தி வந்த தேவனை ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய நாமத்தை, ஆண்டவரே, உன்னதமான உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றாலும் எங்களை நிரப்புகிற தேவன் நீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உலகம் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா, மாறாத கர்த்தரோ எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, மாறாத நேசர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை கர்த்தர் எங்களுடைய பாதைகளில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபை எங்களை சூழ்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை, மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை, மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் நன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை நடத்தி வருகிறது. உடைய கரம் எங்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நீர் ஒருவரே எங்களுக்கு ஒத்தாசையை தருகிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் அந்த நம்பிக்கையோடு இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் முழுவதும் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே,
தொடர்ந்து உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருப்பதாக. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரின் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது ஒரு நாளும் நம்ம அசைக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவனாய் நம்மோடு கூட இருக்கிற அந்த நல்ல தேவனை ஸ்தோத்திரித்து பாடுவோமாக. ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆத்மா அவருடைய அன்பை ருசிப்பதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்து அவருடைய அன்பை எண்ணி நன்றியோடு ஹல்லேலூயா அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. சேற்றினை நின்று தூக்கி எடுத்து, சேற்றினை நின்று தூக்கி எடுத்து, சேற்றி அணைத்து காத்து கொண்டாரே தேவசுதர். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. அம்மே கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி ருசிப்போமே. பாவியை மீட்க பரம் சித்தம் கொண்டா, பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தான். பாவியை மீட்க பரம் சித்தம் கொண்டா, பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தான். பரமணி வேளை தேடி வந்தாரே, பரமணி வேளை தேடி வந்தாரே. பாதம் பணிந்தே பதிலேதும் உண்டோ உலகில். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அம்மே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. தேவனின் சித்தம் செய்யும்படியா தாசனின் கோலம் தாம் அவர் தணிந்து. தேவனின் சித்தம் செய்யும்படியா தாசனின் கோலம் தாம் அவர் தணிந்து. தற்பரன் ஒருக்க சித்தம் கொண்டாலும், தற்பரன் ஒருக்க அம்மே அம்மை வழியா தத்தம் செய்தாரே எந்தனுக்காய். ஆடுவோம் உலகத்தின் ஆழத்திலிருந்து. அம்மே கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி. ஆடுகளுக்காய் உயிர்தனை கொடுத்து கேடு வராது காக்கும் நல் மேய்ப்பர். ஆடுகளுக்காய் உயிர்தனை கொடுத்து கேடு வராது காக்கும் நல் மேய்ப்பர். இன்றும் என் மேலே வைத்த நேசத்தால், இன்றும் என் மேலே என்றென்றும் நன்றி கூறி துதிப்பேன் இறையவனை. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி ருசிப்போமே. தாவீதின் கோத்திரம் சிங்கமாய் வந்தும் சாந்தத்தால் என்னை கவர்ந்து கொண்டாரே. தாவீது கோத்திரம் சிங்கமாய் வந்தும் சாந்தத்தால் என்னை கவர்ந்து கொண்டாரே. தாழ்மையான ஆட்டுக்குட்டியுடனே, தாழ்மையான ஆட்டுக்குட்டியுடனே சீயோன் மலையில் நித்தியமாய் கோடி ஸ்தோத்திரம் பாடி பாடுவோமா? அம்மேன். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. அம்மே கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. அம்மேன். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி
பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா சொல்லுவோம் தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்றும் அதற்காக தந்தார் தேவன் நம்மை வந்தடைய செய்தார் தம்மை என்றும் அதற்காக தந்தார் அற்புதங்கள் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை மக்கே செலுத்துகிறோம் அல்லேலூயா மகிமை தேவ மகிமை மக்கே மகிமை செலுத்துகிறோம் அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ அஞ்சிடேனே இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவேன் துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி அம்பே மகிழ்வோம் மகிபனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை சொல்லுவோம் தேவ மகிமை உணர்ந்தவர்களா அம்மே உயர்த்து பாடுவோம் மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க தேவனை நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அல்லேலூயா ஆமென் எத்தனை நல்லவரா எத்தனை கிருபை நிறைந்தவரா மகிமை நிறைந்தவரா நம்முடைய வாழ்க்கை நிலையிலே அல்லேலூயா நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் ரிபாலாதாராலா ஷகதாரா பாபா பாபா அவர் எத்தனை மாட்சிமை நிறைந்த கர்த்தர் ரிபாலாதாராலா ஷகதாரா பாபா நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் வாழ்க்கையின் நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுகிற தேவன் எங்களை கர்த்தரிந்த ஆராதனை வேளையில் எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய நல்ல பிரசன்னம் எங்களை குடும்பங்களை எங்களை வீடுகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மரணத்தின் பயமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவ வல்லமை இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த தேவ வல்லமை எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே அந்த தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே விடுதலையை தருகிற தேவ பிரசன்னம் சுகத்தை தருகிற ஒரு தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா 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 வழி இல்லாத இடங்களிலே தேவன் உங்களுக்கு வழியை உண்டாக்குகிறவர் தேவன் உங்களுக்கு வழியை உண்டாக்குகிற தேவன் அவர் ஆச்சரியமான கர்த்தர்
நல்ல மகிமைப்படுத்துங்கப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை அன்றி வேறே நாமம் இல்லப்பா. எல்லா நாமத்திலும் மேலானவர், சேனைகளின் கர்த்தராய், ஆலையில் யுத்தத்திலே பராக்கிரமம் நிறைந்தவராய் எங்கள் நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறீர். ஓரி பாலாதாரா, மகிமை 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 மகிமை. எங்கள் நம்பிக்கை நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹுரி பாலாதாரா ஷதரா. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி என்னை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம், இக்கட்டில் இயேசுவே அடை. சொல்லுவோமாமே. பக்கபலம் பாதுகாப்போம், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலோ உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலோ உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவில் இயேசு நம்மோடங்கு நடக்கி. சொல்லுவோம். 7 மடங்கு. Thank you Lord. இயேசு நம்மோடங்கு நடக்கி. கைகள் உயர்த்தி எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தின் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பா. ஆழத்தின் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பா. கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடங்கு கவலையே. கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடங்கு கவலை. அம்பி எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களை மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம், இக்கட்டில் இயேசுவே அடை. Thank you Lord. பக்கபலம் இயேசுவே பக்கபலம் நீரே. பக்கபலம்
காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டடைவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டடைவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனை அன்பில் நிலைத்திரு. சொல்லுவா, ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனை அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம், அன்றி வேற இல்லப்பா, எங்கள் நம்பிக்கை நீ ஒருவரே. சொல்லுவோம், ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் என் தேவன் நீர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன். இக்கட்டில் இயேசுவே அடைக்க பக்கபலம், பக்கபலம் பாதுகாப்பு. இக்கட்டில் இயேசுவே அடைக்காலத்தும் எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடா பக்கபலம் பாதுகாப்பு. இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்பு. இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். தேவ சமூகத்தில் இருக்கிற அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் எனக்கு கோட்டையாய் துருகமா இருப்பதினால நான் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் நம்பிக்கையாய் இருப்பதினால நான் அசைக்கப்படுவதில்லை. இத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் இந்த ஆராதனை வேளையில். உடைய கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, உங்களையே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் எல்லைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் பாதுகாக்கிற கர்த்தர், அவருடைய ரத்தம் ஹல்லேலூயா நம்முடைய வீடுகளிலே தெளித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா நம்முடைய வீடுகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எந்த விக்கினமான காரியங்கள் ஒன்றும் தொடாதபடி அவர் நம்மை காத்து நம்மை நடத்துகிற தேவ, நம்மை விடுவித்து நம்மை நடத்துகிற கர்த்தர். உங்களை சுகப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை நிலைநிறுத்துகிற தேவன் அவர். உங்களை கைவிடாத கர்த்தர் உங்கள் நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்ப சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை, உங்கள் குடும்பங்கள், உங்கள் எல்லைகள் முழுவதும் ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நான் சரணடைகிறேன். ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியிலே உலாவின கர்த்தர், எங்கள் மத்தியிலே உலாவின ஒரு தேவ பிரசனம், எங்களை நிரப்பின அந்த தேவ பிரசனத்தில் எங்களை முழுவதும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருப்பதாக. தேவ பிரசனம் எங்களை ஒன்றும் ஆண்டவரே இன்னும் எங்களை நிரப்பி எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் மீதியான வேளை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். செய்தி நேரத்தில் தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் யாவையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டு இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான காலைவெளியிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இம்மட்டுமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த ஆண்டு கொடுத்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக, கிருபைக்காக கர்த்தருக்கே சகல மகிமையும் உண்டாவதாக. இந்த பொல்லாத காலங்களில் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கிறார். நல்ல கிருபைகளையும் நல்ல ஒத்தாசைகளையும் தேவன் நமக்கு தருவாராக.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கேன். நம்முடைய ஆண்டவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டுடைய கிருபையினால் இந்த மாதம் முழுவதும் பல கோணங்களில் நாம் இந்த வசனத்திலே தேவ கரம் நம்மோடு கூட இருந்தால் என்கிறதான தலைப்பில் நாம் பல காரியங்களை யாபேசின் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, வேதத்தினுடைய பல சம்பவங்கள், பல மேற்குறிப்புகளை கண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டிய காரியங்களை, இந்த பொல்லாத நாட்களில் நமக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் இம்மட்டுமாய் நமக்கு பேசிக்கொண்டு வருகிறார். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் இந்த வசனத்தினுடைய தியானத்தின் நிலை நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோமாக. யாபேஸ் இந்த வசனத்தை சொல்லும்போது அவனுடைய பின்னணியை நாம் யாரும் மறந்துவிட வேண்டாம். யாபேசுடைய அவனுடைய முற்பிதாக்களை கவனித்து பார்ப்பீர்களே ஆகில், யூதாவின் சந்ததி குறித்து சொல்லப்படும் போது யாபேசுடைய பேர் வருகிறதை நாம் கவனிக்கிறோம். 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்க்கும்போது அங்கே நம்ம காலேபை குறித்து நாம் கவனிக்கிறோம். அவருடைய தகப்பனாகிய கேனாசை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. எனவே யூதா கோத்திரத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான 2 நபர்கள், ஒன்று பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் உடன்படிக்கை செய்ய போகிற தாவீதின் உடன்படிக்கைக்கு காரணமாக இருக்கிற தாவீது. இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் உலகம் அனைத்திலும் உள்ளதான ஜனங்களுக்கு இரட்சகராய் பிறக்க போகிற இயேசு கிறிஸ்து. இவருடைய சந்ததி தான் யாபேசுடைய சந்ததியும் கூட. இந்த யாபேசுடைய இந்த யூதா கோத்திரத்தில் எப்படி தாவீது பல வேதனைகள், பல இக்கட்டுகள், பல இன்னல்கள் மத்தியிலே தேவக்கரம் அவனோடு கூட இருந்து தாவீதுடைய கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தரவனை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்தி வைத்தாரோ, புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவின் கரம் கூடவே இருந்து ஆவியானவர் நித்தமும் நடத்தி, கடந்த வாரங்களை நம்ம பார்த்தது போல ஆண்டவர் எப்படி தேவ சித்தத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி வைத்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தை கர்த்தர் உயர்த்துவதற்கு இந்த இயேசுவும் கடந்து போக வேண்டிய ஒரு சிலுவை ஒன்று இருந்தது, மரணம் ஒன்று இருந்தது. இவருக்கு முன்னடையாளமாக தான் அந்த இக்கட்டான துன்பம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, துக்கம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்று யாபேசு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்னடையாளமான காரியத்தை வைத்திருப்பதை யாபேசின் வாழ்க்கையிலே நம்மால கவனிக்க முடிகிறது. ஒரு தாவீதை குறித்து நம்ம கவனிக்கிறோம், ஒரு இயேசு குறித்து நம்ம கவனிக்கிறோம். அவருடைய முன்னடையாளமாக யாபேசு குறித்து கவனிக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் இருக்கும் நிலையை தாண்டி, தாவீது இருந்த நிலையை தாண்டி அவனை பன்மடங்காக உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய அற்பமான ஒரு பிறப்பில் சுற்றியுள்ள சம்பவங்களை கவனிக்கும் பொழுது இயேசுடைய விசேஷத்தை குறித்து சுவிசேஷங்கள் சொல்லுகிறது. ஆனால் சுற்றி உள்ளவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் இந்த இயேசு தான் உலகத்திலே இரட்சகராய் பிறந்ததான இயேசு என்று சொல்லி சீஷர்கள் அறிவிக்கத்தக்கதாக சுவிசேஷம் நிறைவேறுகிறதை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், இன்றைக்கு நம்ம செய்தியை கேட்கும் பொழுது நாம் கடந்து போகிறதான பாடுகள், இக்கட்டுகள், இவைகளின் நடுவே ஒரு பெரிய தேவ திட்டமும் தீர்மானமும் நிறைவேறுவதற்காக அற்பமாய் தோன்றுகிறதான நம்மையும் கூட நம்முடைய ஆண்டவர் உயர்த்தி அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட கூட நீங்கள் வாருங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே யாபேசுடைய ஜெபத்தில் 5 காரியங்களை நாம் கவனிக்கிறோம். ஒன்று, அவன் கேட்கிறான், தேவரீர் என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற மிக முக்கியமான ஒரு பகுதி, நீர் என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். மூன்றாவது, அவன் கேட்கிறது, உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். 4, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. 5, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பீராக. இந்த 5 கவனிக்கும் பொழுது இந்த 5ல 4 யாபேசுடைய பங்கு என்னது? ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் மேன்மை அடைய முடியாது. அப்போ அதுல தேவனுடைய நிர்பந்தமான ஒரு ஆசீர்வாதம் அவசியமா இருக்கிறது. யாபேசினாலே தன்னைத்தானே ஆசீர்வதித்துக் கொள்ள முடியாது. இரண்டாவது, யாபேசாலே தன்னுடைய எல்லைகளை தானாகவே விரிவாக்கி கொள்ள முடியாது. அந்த சூழ்நிலை அவன் இல்லை.
மூன்றாவது, தீங்கும் துக்கமும் நீ மேற்கொள்ள பார்க்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவ கரம் அவசியமா இருந்தது. கடந்த வாரங்களில் நான் உங்களுக்கு சொன்னது போல, மற்ற எல்லா குறிப்புகளுக்கும் நடுவே ஆசீர்வாதம், எல்லையை பெரிதாக்குவது, தீங்கு, துக்கம், இவை இந்த நான்குக்கு நடுவே இவை எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய பாலமான வார்த்தைகள் என்ன வார்த்தை என்று சொன்னால், உமது கரம் என்னோடு கூட இருந்து. இந்த 10வது வசனத்துல என்னை என்றுதான அந்த பதங்களை மாத்திரம் இங்கு வாசிப்பீர்களே ஆகில் 6 முறை அந்த வார்த்தை இங்கே வருகிறதை கவனிக்க முடியும். அந்த என்னை என்றதான வார்த்தைகளுக்கு பதிலாக யாபேஸ் என்ற பெயரை போட்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படியாய் நம்ம வாசிக்க முடியும். வாசிப்போமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கவனிக்கும் பொழுது இப்படியாய் அவன் சொல்லுகிறான், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் யாபேசை ஆசீர்வதித்து யாபேசின் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் யாபேசோடு இருந்து தீங்கு யாபேசை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு யாபேசை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். எத்தனை முறை அவனை மையமாய் வைக்கக்கூடிய ஒரு ஜபமாய் இருந்தது. இந்த ஜபத்தில் அவன் கேட்ட அவன் அல்லாத ஒன்று உண்டாகில், ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ கரம் நம்மோடு கூட இருந்தால் இம்மட்டும் இருந்த நிலைமையை முற்றிலுமாய் மாற்றுவதற்கு அது போதும் என்று யாபேஸ் அறிந்திருந்தான். இன்று வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை ஒருவேளை துக்கமாய் இருக்கலாம், சாபமாய் இருக்கலாம், அல்லது கண்ணீராய் இருக்கலாம், அல்லது குறுகின வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய கரத்தை உங்கள் மேல் வைத்து இந்த ஜபத்தின் அடிப்படையில் தம்முடைய நோக்கத்தையும் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களை அவருக்கென்று அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு யாபேசாய் கர்த்தர் மாற்றுவாராக. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், வேறு யார் கையிலும் யாபேசு விழாமல் கர்த்தர் கையிலே விழுகிறான். ஆண்டவரே, நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர்தான் என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை நம்மாலே கவனிக்க முடிகிறது. பிரியமாகல, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமான கர்த்தர் என்று விசுவாசிப்பீர்களே ஆகில் உங்க ஆவியிலே களி கூற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. யூதா என்று சொன்னால் துதி என்று அர்த்தமாகிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் துதி உண்டாகாதபடிக்கு அழுத்தங்களும் துக்கமும் உண்டாயிருந்தது. இப்பொழுதோ துதியின் சத்தம் அதிகரிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்க போவதற்காக ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, உங்கள் வாயினாலே கர்த்தருக்கு துதிகளை செலுத்துவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு யாபேசுடைய தேவனாய் இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கே சகல மகிமையும் கனமும் உண்டாவதாக. யாபேஸ் இதுவரைக்கும் இருந்த தன்னுடைய நிலையை முற்றிலுமாக அவன் மாற்றி விடுவதற்கு தேவன் பேரில் பற்றுதலாய் இருக்கிறான். கவனிங்கள், நம்முடைய நிலையை முற்றிலுமாய் மாற்றுவதற்கு நம்முடைய உடை, நம்முடைய பாவனைகள், நம்முடைய செயல்படும் விதங்கள் இவைகள்லாம் வெளியரங்கமான காரியமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற நிலைகளை கர்த்தர் மாற்றுவாரே ஆகில் அவருடைய வித்தியாசங்களை நம்முடைய சொற்களால் நம்மால் சொல்லிவிட முடியாது. பாருங்கள், யாபேசு கர்த்தரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆனால் என்னை ஆசீர்வதியும் என்று அவன் சொல்லும் பொழுது இதே போல் ஜெபித்ததான இன்னொரு மனுஷன் நாம் அறிவோம். சொல்லும் போது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் யாருன்னு. யாக்கோபு யாபோக்கு நதிக்கரை அண்டே அவன் தேவனை பார்த்து அவன் கேட்டான், தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று. 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வசனம் 20 நீங்கள் கவனிக்கும் பொழுது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 20, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தருவீரே ஆகில் அப்படின்னு சொல்லி பெத்தேல்ல தேவனை நோக்கி ஒரு பொருத்தனம் ஒன்று பண்ணுகிறான். பொருத்தனம் பண்ணி முடித்தவன் திரும்ப வரும்பொழுது பெரிய பரிவாரத்தோடு அவன் திரும்பி வருகிறான். 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 32 26வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த தூதனானவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அவன்,
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. கவனிங்க, யாக்கோபுடைய ஜெபம் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ற ஜெபத்துக்கும் யாபேசுடைய ஜெபம் என்னை ஆசீர்வதியும் என்ற ஜெபத்துக்கும் மிக முக்கியமான வித்தியாசம் ஒன்று உண்டு. என்ன வித்தியாசம்? முதலாவது ஜெபத்திலே, யாக்கோபு ஜெபத்திலே அவனை மட்டுமே மையமாய் வைக்கப்பட்டிருந்ததான ஒரு ஜெபமாய் இருக்கிறது. It was more self-centered prayer by Jacob. காரணம், அவன் இருந்த நிலையை கவனிக்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட வருகிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் பேரை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் யாபேஸ் ஜெபத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, யாபேஸ் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அவன் தன்னை மாத்திரம் அவன் சொல்லவில்லை, தன் எல்லைகளையும் சேர்த்து அவன் சொன்னான், தன் ஜனத்தையும் சேர்த்து அவன் சொன்னான். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55 வாசிக்கும் பொழுது, ஒருவேளை இவன் நிமித்தமாய் யாபேஸ்ங்கிற ஒரு பட்டணத்தையும் இருப்பதாக நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய எல்லைகளை எல்லாவற்றையும் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். நம்மை சுற்றி உள்ள சகலவற்றிலும் ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். இந்த மாற்றங்கள் வராதபடி, தேவனுடைய சித்தம் நிறைவேறாதபடி, தேவனுடைய கரம் வெளிப்படாதபடி என்னென்ன தடைகளாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் உடைக்கதான் நமக்கு ஒரு தேவ கரம் தேவை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை எல்லாம் கர்த்தர் பெரிதாக்குவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய பங்கை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம எல்லைகளை பெரிதாக்க வேண்டும். உமது கரம் என்னோடு இருப்பது மாத்திரம் அல்லாமல், ஆண்டவரை நான் மட்டுமல்ல, என் எல்லைகள், நான் இருக்கிற பட்டணம், ஆண்டவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குள்ளையும் ஒரு தேவனுடைய கிரியை வெளிப்படக்கூடிய ஒரு காலமாய் இருப்பதற்கு நீர் உம்முடைய கரத்தை வெளிப்படுத்துவீராக. ஆதாமை கர்த்தர் உண்டாக்கின பொழுது தேவன் ஆதாமையை பார்த்து சொன்னதான முதல் வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, நீங்கள் பலுகி பெருகி. நீங்கள் பலுகி பெருகி. ஆமென். ஆண்டவர் மனுஷன் உண்டாக்கும் பொழுதே எல்லா ரீதியிலும் அவனை பெருகவே கர்த்தர் அவனை அழைத்திருந்தார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருந்தார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இன்றைக்கு துக்கத்தின் நாட்கள் நடுவே தேவக்கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது என் துக்கத்தை மாற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, என் எல்லைகளை அவர் பெரிதாக்குகிற தேவன். என் எல்லைகளை எவையெல்லாம் விசாலமாய் மாற்றாமல் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். இந்த காலவெளியில சமயம் இருக்க மட்டும் 3 மிக முக்கியமான குறிப்புகளை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். தேவ கரம் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய எல்லைகளை எப்படி பெரிதாக்குவதற்கு அது உதவியா இருக்கிறது. How does the divine hand help us to enlarge our borders? நம்முடைய எல்லைகளை எல்லாவற்றையும் பெரிதாக்குவதற்கு தேவக்கரை எப்படி உதவி செய்யும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் அதை காண்போமாக. ஏன் நாம் அதை யாபேசின் வாழ்க்கையில் மட்டும் பார்க்க முடியவில்லை, அதுக்கான விளக்கங்கள் சொல்லப்படாவிட்டாலும் அதுக்கு முந்தி உள்ள பகுதிகள், பிந்தி உள்ள பகுதி வேதாகமத்தை கவனிக்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பெருக பண்ணுகிறார், எப்படியெல்லாம் நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறார் என்பதை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. சமயம் இருக்க மட்டும் கவனிக்க உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை வசனத்தினராக திருப்பும்படி நான் கேட்கிறேன். முதலாவது நீங்கள் கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் நமக்கென்று நியமிக்கப்பட்ட பங்கை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நமக்கென்று நியமிக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் சுதந்தரிக்க, to inherit the portion, நமக்கென்று வைக்கப்பட்ட சுதந்திரத்தை நம்முடைய பாவமோ சாபமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவைகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. என்றைக்கு தேவன் நம்மை கட்டவிழ்த்து அவருடைய பிள்ளையை கர்த்தர் மாற்றுவதும் அல்லாமல் நம்மோடு கூட இருந்து அவர் வழி காட்டுகிறாரோ, பாதை காட்டுகிறாரோ, நம்மை காப்பாற்றுகிறாரோ, அந்த சமயம் எல்லாம் நமக்கென்று வைக்கப்பட்ட பங்கை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
சில நேரங்களில் ஆண்டவர் நேரடியாக இதை சொல்ல மாட்டார், ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் நமக்கு தருவார். அதுக்கு சான்றான 2 வேத பகுதிகளை ஒன்று பழைய ஏற்பாட்டிலும் ஒன்று புதிய ஏற்பாட்டிலும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே உங்க சிந்திக்குள்ள யோசித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நான் இருக்கிற நிலை அல்ல, நான் எப்படியா இருக்க போகிறேன் என்பதை கர்த்தர் நம்முடைய திட்டத்தில் வைத்திருக்கிறார். யாபேஸ் இருக்கிற நிலையை வைத்து அல்ல, எப்படியாய் கர்த்தர் என்னை மாற்ற போகிறார் என்று எண்ணினபடினாலே எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி கேட்டான். சகோதரனே சகோதரியே, உன் எல்லையை பெரிதாக்குவதற்கு முதலாவது உன் சிந்தையில கொண்டு வர வேண்டியது கர்த்தர் உனக்கென்று ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஆண்டவர் 12 கோத்திரங்களுக்கும் அந்தந்த கோத்திரத்துக்கு ஏற்றதான பங்குகளை சுதந்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கும் போது இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த பங்குகளை சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பெரிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவனுக்கு நிறைய வீட்டில் வேலைக்காரங்க, ஆடு மாடுங்க, ஒட்டகங்கள்லாம் திரளாக இருக்குது. ஊரில் எல்லாருமே ஆபிரகாமை கவனிக்கும் பொழுது அவனை ஒரு பெரிய ஐஸ்வர்யமானாய், அவனை பெரிய ஆள் அவனை பார்க்குறாங்க. பின் ஒரு அதிகாரில் கவனித்து பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு அவனை பார்த்து பயப்படுகிறான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால தான் இவ்வளவு நடக்கு என்பதை அபிமெலேக்கு அங்கீகரிக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்குன்னு சொல்லி ஒரு சுதந்திரம், ஒரு பங்கு உண்டு. என்ன பங்கு அது? அவனுக்குன்னு சொல்லி அவன் வீட்டில் அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை. அவன் வீட்டில் அந்த மெசொப்பொத்தேமியாவுடைய கலாச்சாரத்தின் பிரகாரமாக வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரங்களில் யார் ரொம்ப மூத்தவனாக ரொம்ப வருஷம் இருந்து உண்மை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் தான் அந்த வீட்டுக்கு அடுத்த தலைவனாக மாறுவான். வேலைக்காரன் எஜமானாய் மாறி விடுவான் பிள்ளை இல்லாத பட்சத்தில். அல்லது இரண்டாவது இன்னொரு பெண்ணின் மூலமாக பிள்ளையை பெற்றெடுத்து எப்படி ஆகாரன் மூலமாக இஸ்மவேல் பிறந்தானோ அப்படி, அது இன்னொரு விதம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குறுதி என்ன? அவனுக்கு வைத்திருக்கிற வாக்குறுதி, உன் கற்ப பிறப்புகள் அந்த மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கும் பொழுது, என்னதான் அவன் நல்ல பழுகி பெருகி இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்தது. என்ன அழுத்தம் தெரியுமா? எனக்கென்று வைத்திருக்கிற ஒரு பங்கை நான் இன்னும் பெறவில்லையே, எனக்கு ஆண்டு கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி அவன் இருந்ததான அந்த அழுத்தத்தின் நடுவே அவன் எல்லையை பெரிதாக்குவதற்கு முதலாவது அவனுக்குள்ளிருந்த அவனுக்கென்ற வாக்கு தத்தம் என்கிறதான பங்கை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு ஆபிரகாம் கேட்டதான காரியத்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் நீங்கள் கவனிக்கும் பொழுது இப்படியே வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்கும் போது ஆபிரகாமுக்கு சந்தோஷம்தான். கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிற பலனா இருக்கிற. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய உறுத்துதல், அவன் இருக்கிற நிலையை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறான். யாபேசுக்கு ஒரு உறுத்துதல் இருக்கிற நிலைமையை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறான். என்னை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார், எனக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகிலும் ஏதோ உள்ள ஒரு மனசுக்குள்ளாய் அவனுக்கு ஒரு குறுகுறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது, உறுத்தி கொண்டே இருக்கிறது. என்ன அது? எனக்கென்று ஒரு பங்கு இல்லையா ஆண்டவரே, எனக்கென்று சொல்லி ஒரு புத்திர சுவீகாரம் என்று இல்லை என்று ஆபிரகாம் கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. காரணம், ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் மரித்து போவானே ஆகில் வீட்டில் விசாரிக்க நடக்கிற இந்த எலியேசர் அடுத்து ஆபிரகாமுடைய எல்லா சொத்துக்களுக்கும் மாத்திரமல்ல, அவனுடைய பேரை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துவிட முடியும். எனக்கு நீர் புத்திர சந்தானம் அருளவில்லை, இவனே எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறானே, என் வீட்டில் பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறானே என்று சொல்லி கேட்கிறான். 5ஆம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவனை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவையில் என்ன என்று சொல்லி பின்பு அவன் அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சாப்டர் 17 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே, யாரிலே? எபினேசர்ல அல்ல, எலியேசர்ல அல்ல,
அல்லது இஸ்மவேல் அல்ல, உன்னிலே ஜாதிகளே உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஜாதிகளை உண்டாக்குவேன், ராஜாக்கள் தோன்றுவார்கள். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஹல்லேலூயா. ஆனால் கண்களால் பார்க்க முடியவில்லை. நடைமுறை வாழ்க்கைக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இது ஒரு விசனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகார் நிமித்தமாய் சாராளுக்கும் விசனம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆபிரகாம் தன் வீட்டுக்குள்ள உண்டாகிற அந்த விசனத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கிறது, என்னுடைய கற்ப பிறப்பாக எனக்கென்று ஒரு சுதந்திரத்தை. ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குறுதியின் பிரகாரமாக 25 வருடங்கள் ஆனாலும் இந்த ஆபிரகாம் தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவனாக, அவன் எல்லைகள் பெரிதாக்கப்பட்டவனாக, அவன் வீட்டு எலியேசர் அல்ல, இஸ்மவேல் அல்ல, கர்த்தர் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை அவனுக்கு தந்து தேவன் அவனுடைய பொறுமையை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். எந்த இடத்துல எங்கிருந்தாலும் நீங்கள் ஆண்டுக்குள்ளாய் இந்த வசனத்தை உங்க வாழ்க்கை எடுத்திருந்து, ஆண்டவரே காலங்கள் சென்றாலும், ஆண்டவர் எத்தனை விதமான நெருக்கங்கள் உண்டாக இருந்தாலும் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பங்கை நான் அடைவேன் என்று விசுவாசம் உள்ளவனாய் உமக்கென்று காத்திருக்க நல்ல பொறுமையை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. யாராகிலும் விசுவாச குறைவாக இருப்பீங்களே ஆகில் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். நாள் ஆயிற்று, நேரம் போகிறது, வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நீ எல்லாவற்றையும் மறந்து என் பங்கு என்னை விட்டு போய்விட்டது, என் சுதந்திரம் என்னை விட்டு போய்விட்டு என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? அல்ல, கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. முதலாவது, அவர் தம்முடைய எல்லையை எப்படி நமக்கு பெரிதாக்க விரும்புகிறார்? அவர் நம்முடைய சுதந்திரத்தை நமக்கு அவர் தருகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. ஏற்கனவே நான் அதை குறித்து நான் பேசியிருக்கிறேன், ஆகிலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மார்க்க சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் 37 முதல் கவனிக்கும் பொழுது நிறைய வசனமாக இருக்கிறனால நான் வாசிக்கல, சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு படகில ஏறி அக்கறைக்கு போவோம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் உள்ளதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பக்கம் கெனசரேத்து புறஜாதிகளுடைய பட்டணங்கள், அதை தாண்டி தெக்கப்போலி. தெக்கப்போலி, தெக்க என்று சொன்னால் 10, போலி என்று சொன்னால் நகரம். 10 நகரங்கள், கிரேக்க மொழியில் டெக்கப்போலிஸ் என்று சொல்லுவார்கள். தெக்கப்போலின்னு சொன்னால் 10 நகரங்கள், 10 பட்டணங்கள் உள்ள இடம் கெனசரத்துக்கு அப்பால இருக்கிறது. இயேசு சுவிசேஷத்தை கொண்டு போவதற்காக வேண்டி இந்த பக்கம் யூத மக்களிடமிருந்து அந்த பக்கம் கெனசரத்துக்கு ஆண்டு போக விரும்புகிறார். நல்ல கவனிங்க, இவர் யார்? உலக ரட்சகர். இவர் யார்? சகல மக்களுக்கும் இவர் மெசியாவாய் இருக்க போகிறவர். இவர் யூத மக்களுக்கு மாத்திரமல்ல, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்க வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆனால் இவர் எந்த நோக்கத்தோடு போகிறார் என்பதை சீசர்கள் அறியவில்லை. ஆனால் சீசலுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் வேற ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருந்தது. யார் அப்படின்னு சொன்னா, அவன் தான் பொல்லாத சாத்தான். இயேசு படகுல ஏறுகிறார். வசனம் 37 கவனிக்கும் பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இது இயற்கையாய் உண்டானதா அல்லது அந்த பக்கம் இருக்கிறதான கெனசரத்துக்குள்ள இருக்கிறதான பொல்லாத ஆவிகள் இயேசு பகுதிக்கு வரக்கூடாது என்பதற்காக, தடுத்து நிறுத்துவதற்காக, கர்த்தர் எல்லைகளை சுதந்திரிக்காதபடிக்கு, சுவிசேஷத்தால் சுதந்திரிக்கூடாதபடிக்கு அவைகள் போராடுவதற்காக அந்த படகை கவிழ்க்க வந்ததா? நமக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது இல்லையா? ஆனால் இந்த கேள்விக்கு பதில் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இயேசு இந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். சீசர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் அக்கறைக்கு அடைந்த பொழுது, அக்கறைக்கு போகக்கூடாதபடிக்கு முதலாவது புயல் காற்று, கடலும் காற்றும் கொந்தளிக்கிறது. அது வரைக்கும் அமைதியாக இருந்தது, கொந்தளிக்கிறது. ஆனால் இயேசு அமைதிப்படுத்தி அந்த தடையை தாண்டி ஆண்டவர் கெனசரேத் கதனுடைய நாட்டிலே வந்து சேருகிறார். வசனம் 2 முதல் வாசிக்கிறேன். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன், கவனிங்க, பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது.
அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனும் கூடாதிருந்தது. அவன் 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 என்று பேசிக்கொண்டே வருகிறோம். அவனை குறித்து மார்க்கு சுவிசேஷகன் இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன், எப்படி ஒரு மிருகத்தை போல அவனை அவன் இருந்தான்னு சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவன் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளாய் அசுத்த ஆவி இருந்தது. இயேசு அந்த இடத்துக்கு போய் சந்தித்தது பலரை சந்திக்கவில்லை, ஒரே ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷனை தான் சந்திக்கிறார். அந்த ஒரு மனுஷனை சந்திப்பதற்காக வேண்டி இந்த இயேசு கடக்க வேண்டியது காற்றையும் கடலையும் அதட்ட வேண்டியதாயிருந்தது. அந்த ஒரு அசுத்த ஆவி உள்ளவனை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக எல்லைகளை கடந்து அந்த கெனசரேத்து பகுதிக்கு வந்து அவர் சேருகிறார். அவனை குறித்து வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனம் வாசிக்கிறோம், அவன் தன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொள்வான் வாசிக்கிறோம். 6வது வசனம், அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து, இப்போ நான் சொல்லக்கூடிய வாக்கியெல்லாம் கவனிங்க, அது வாசித்து முடித்த பிற்பாடு ஒரு சின்ன வித்தியாசத்தை சுட்டி காண்பிக்கிறேன். இவன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, ஒன்று அவரை பணிந்து கொண்டு என்ன அர்த்தம்? ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம். 2, உன்னதமான தேவனுடைய குமாரனே. இந்த மனுஷன் இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது கரையேறின போது பிதா சொன்னாரே, அப்போ அவன் இல்லை, இவனுக்கு யாருமே இயேசு அறிமுகப்படுத்தவும் இல்லை. அவன் சொன்ன வார்த்தை அவனாக சொல்லவில்லை, அவனுக்கு அசுத்த ஆவி பேசி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் இயேசுவை பணிந்து கொள்ளுகிற எல்லாருமே மனுஷனாக இருந்து விட முடியாது. அசுத்த ஆவி உள்ளவனும் இயேசு பணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அசுத்த ஆவிகளும் பிசாசுகளும் தேவனை தேவன் என்று அங்கீகரிக்கிறதே. யாக்கோபுல வாசிக்கிறோம் இல்லையா? இயேசு ஆராதிக்கிறான், இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரன்னு சொல்லுகிறான். என்னை வேலைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இவன் இயேசுவோடு பேசுகிற சம்பாஷணை சீசருக்கு புரியல, ஆரம்பத்திலே புரியல. என்ன புரியல? இந்த காற்றும் கடலும் எப்படி அடங்கிச்சு புரியல. இறங்கின உடனே இவன் ஓடி இயேசு பார்த்து உன்னதமான குமாரன்னு சொன்னது புரியல, தேவகுமாரன்னு சொன்னது புரியல, அவரை பணிந்து கொண்டது புரியல. என்னை நீங்க பாதாளத்துக்கு அனுப்பக்கூடாது, இந்த ஏரியா விட்டு நான் அனுப்பக்கூடாது என்று ஆணையிட்டு சொல்லி இந்த சம்பாஷணை எல்லாம் சீசருக்கு புரியவில்லை. இயேசு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரா? எப்போ சொன்னார்னு பைபிளில் போடல, ஆனால் இப்படி போட்டிருக்கு, ஏற்கனவே சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தார்? இந்த மனுஷனை விட்டு ஆவியே நீ புறப்பட்டு போ. என்ன அர்த்தம்? இந்த மனுஷனை விட்டு நீ புறப்பட்டு போனா இந்த கெனசரேத்து பகுதியை விட்டு நீ வெளியே போகணும். காரணம், இந்த மனுஷனும் இந்த பகுதியும் இந்த இடமும் கர்த்தருக்குரியதாய் மாறப்போகிறது. புரியும் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போக சரி என்று சொன்னது, ஆனால் அந்த ஏரியாவை விட்டு போக அதுக்கு மனசு இல்லை. நல்ல கவனிங்க பிரசங்கத்தை. இயேசு சுவிசேஷ ஊழியம் செய்கிறார். ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்று சொல்ல ஆரம்பித்த ஆண்டவர் கெனசரேத்தும் தேவ ராஜ்யத்தை கண்டடைய வேண்டும், இந்த அசுத்தாவி உள்ளவனும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவனை கட்ட விழுக்கிறார். அப்படி அவனை பார்த்து கேட்கிறேன், உன் பேர் என்னப்பா? அவன் சொல்றான், நாங்கள் அநேகராக இருக்கிறதுனால எங்கள் பேர் லேகியோன் என்று அவன் சொல்லுகிறான். வசனம் 9, 10வது வசனம் கவனிக்கிறோம், ரொம்ப முக்கியமானது. அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இதுதான் பிரசங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அசுத்த ஆவிகளும் தங்களுக்கென்று ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு, இது எங்க எல்லை, இது எங்க பங்கு, இது எங்க சுதந்திரம், இது எங்க ஜனங்க அப்படின்னு சொல்லி ஆளுகை செஞ்சிட்டு இருக்குது. இயேசு காற்றை அதட்டுகிறார், கடலை அதட்டுகிறார், அக்கறைக்கு போகிறார். இந்த அநேக ஆவியுள்ள மனுஷனை கர்த்தர் கட்ட விழுக்கும் பொழுது அந்த அசுத்தாவிலாம் சொல்லுகிறதா, இந்த மனுஷனோட நீங்கள் எடுத்துக்கங்க, ஆனால் இந்த பகுதி எல்லாமே எங்கள் ஆளுகைக்குள்ளதான் இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. சீசலுக்கு இது புரியல, இப்ப புரியல, ஆனா பிற்பாடு புரியும். எப்ப புரியும்? பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியின் நிறைவு பெற்ற பிற்பாடு
ஆண்டவர் ஏன் நீங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா எல்லைகளுக்கு கொண்டு போவதற்கு எல்லைகளை கர்த்தர் நமக்கு சுதந்திரமாகவே தந்திருக்கிறார். புரிந்தவங்க சத்தம் அவர் ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இயேசு எல்லா எல்லைகளுக்குள்ளாக சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு ஒரு மனுஷனாக இருந்தாலும், அதை நான் வாசித்து முடிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வசனம் 11:5-11. அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மைந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. இயேசு உத்தரவு கொடுத்தார். அவைகள்லாம் மலையிலிருந்து கீழே விழுந்து எல்லாம் மாண்டு போனது. ஏறக்குறைய 2000 பன்றிகள். சொல்ல போனால் அந்த மனுஷனுக்குள்ள 2000 அசுத்தாவி இருந்திருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு கூட விடுதலை ஆக்குது, ஆனால் எல்லைகளை தன்னுடைய பக்கமாக வைத்துக் கொள்ளுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற பகுதி, தேவன் உங்களுக்கு சுற்றி வைத்திருக்கிறதான அந்த பின்கோடு, தேவனுக்கு தந்திருக்கிறதான ஒரு ஜப குழு, ஒரு ஜப கூட்டம், தேவன் தந்திருக்கிற ஒரு சபை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. நாம் அவைகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளாவிட்டால் இந்த பொல்லாத அசுத்த ஆவிகள் அவைகளை தன்னுடைய சொந்தங்களாக தங்களுடைய சொத்தாக மாற்றிக்கொள்வதற்கு பிரயாசப்படுவது என்பது இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இயேசு கெனசரத்து அந்த கரைக்கு போகாவிட்டால் அந்த அசுத்தாவிய மனுஷன் விடுதலையாக போகிறதும் இல்லை, அங்கு சுற்றி இருக்கிற மக்கள் இயேசுவை கண்டுகொள்வதும் இல்லை. நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு வந்த ஜனங்கள்லாம், ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சீங்களே, எங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இல்லைங்க. பைபிளில் வாசிக்கிறோம், இயேசுவை அந்த பகுதி விட்டு போகும்படி சொன்னார்கள். இயேசு அசுத்தாவியை போக சொன்னாரு, ஜனங்க இயேசுவை வெளியே போக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படிதான். ஆகிலும் ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி மரித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த பிற்பாடு உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று நம்ம வாசிக்கிறபடியே எல்லா ஆத்துமாக்களும் எல்லா இடங்களும் கர்த்தருக்கென்று சொந்தமாகக்கூடிய நம்முடைய பங்காய் இருக்க நாம் எல்லாமே அதை கிளைம் பண்ணணும். ஆமீன் ஆமீன் சொல்லும்படி கேட்கிறேன். ஒன்று, தனிப்பட்ட சுதந்திரத்தை நம்ம கிளைம் பண்ணணும். அது ஈஸி இல்லை, அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணணும், சண்டை போடணுங்க. ஆண்டவரே எனக்குரிய பங்கு எனக்கு வேணும். காலேபு தனக்குரிய பங்கை மலைநாட்டை தாரும் என்று சொல்லி கேட்பதற்கு வெக்கப்படலை. எல்லாரும் அவனை பார்த்து கேட்டாங்க, ஏயா நீ வயசான ஒரு கிழவனா இருக்கிற, இந்த நாளில் போய் மலைநாட்டை தாரும் என்று சொல்லி கேட்கிற? இல்லை, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த பங்கு, நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு யுத்தத்தில் நான் இன்னும் போக்குவரத்துமாக இருக்கிறேன், அதற்காக நான் யுத்தமும் பண்ணுவேன். யுத்தம் பண்ணினான். 85 வயதிலே காலேபு தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு யுத்தம் பண்ணுகிறான். ஐயா, உங்களுக்கு ஆண்டு வச்சிருக்கிற பங்கை பெற்றுக்கொள்வதற்கு வயது முக்கியம் அல்ல, வாழ்க்கையில ஆவிக்குரிய வைராக்கியம் முக்கியம், விசுவாசம் முக்கியம், பொறுமை முக்கியம், தேவ கரம் முக்கியம். இருக்குமே ஆகியில் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான கர்த்தருடைய பங்கு நிச்சயமாய் வந்து சேரும். இரண்டாவது, தேவன் உங்களை வைத்திருக்கிறதான இடங்களில் இருக்கிற அசுத்த வல்லமையிலே புறப்பட்டு போக பண்ணி ஜனங்களை கொள்ளை பொருளாக தம் ராஜ்யத்திற்கு கர்த்தர் சேர்ப்பாராக. அல்லேலூயா. புரிந்தவங்க ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்க தெருவை நீங்க சொல்லி ஜெபம் பண்றீங்களா? உங்க தெருவை நீங்க பார்க்கும்போது ஏகப்பட்ட அசூசியான காரியங்கள், எவ்வளவோ பொல்லாப்பான காரியங்கள், கர்த்தருக்கு விதமான காரியங்கள் 1000 தெரியலாம். ஆகிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆமென், உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அவரை பணிந்து கொள்வதற்கான எல்லா பயத்தோடு கூட இந்த அசுத்தங்கள் புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவனுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை இன்றைக்கு பயன்படுத்தி பார். உன் எல்லைகளை கர்த்தர் நிச்சயமாய் பெரிதாக்குவார். சங்கீதம் 2 நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் 7 முதல் 9 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, Psalm 2 verse 7 to 9, கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும், அதுக்கப்புறம் பாருங்க, பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஆமென். ஜனங்களை நமக்கு எப்படி கொடுக்கிறாராம் பாருங்க, ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக, ஜனங்களை, பூமியின் எல்லைகளை சொந்தமாக. ஆபிரகாமுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எண்ணி பாருங்கள். இயேசுவின் வாழ்க்கையில் வரும்பொழுது 100க்கு 100. சங்கீதம் 2 என்பது மெஸ்ஸியாவின் சங்கீதம் என்று சொல்வார்கள்.
மெசியாவை குறித்த 100% பொருந்தக்கூடிய ஒரு சங்கீதம். முதலாவது, ஆபிரகாம் தனக்கென்று உள்ள பங்கை கேட்டு பெற்றுக்கொண்டான். இயேசு தன்னுடைய ஊழியத்தில் எந்த இடமும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நபராயிருந்தாலும் கெனசரத்து கடற்கரையில போய் அசுத்தாவில மனுஷனை விடுதலை ஆக்கி அதற்காக காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் அதட்டுவதற்கு ஆண்டவர் துணிந்திருந்தார். இயேசு அதற்காக யுத்தம் பண்ணி தனக்கென்று பிதாமரவ நியமித்திருந்த பங்கை சுதரித்துக் கொள்வதற்கு இயேசு பிரயாசப்பட்டார். நீங்க பிரயாசப்படுறீங்களா? உங்க பிரயாசங்கள்லாம் எப்படி இருக்குது சற்று எண்ணி பாருங்க. இந்த 5வது மாத முடிவில் வந்திருக்கிற நாம உங்களுக்கு உரிய பங்கை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதுவே உங்க எல்லையை பெரிதாக்குவதற்கு தேவக்கரம் செய்யக்கூடிய மகா பெரிய உதவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது காரியத்தை கவனிங்க. தேவக்கரம் நமக்கு எப்படி நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க உதவியா இருக்கிறது. 2வது காரியம், நம்முடைய உண்மையை கர்த்தர் அங்கீகரித்து அவர் நமக்கு அந்த அங்கீகரிப்புக்கு அடையாளமாக நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குகிறார். நம்மை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். நம்மை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு உண்மையாக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதே போல நம்முடைய எல்லைகள் பெரிதாவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், God will reward our faithfulness. Amen. அல்லேலூயா. தேவன் நம்முடைய உண்மைக்கு ஏற்ற பலன்களை நமக்கு ஆண்டு தரும் பொழுது நம்முடைய எல்லைகள் பெரிதாகும். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. நீங்க எல்லைகளை பெரிதாக்க வேண்டாம். அந்த உண்மையினுடைய பலன், ரிவார்டு, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விசாலத்தை உங்களுக்கு உண்டாக்கும். ஒரு அழகான ஒரு பகுதியை சுட்டி காட்ட விரும்பும், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. தேவ ராஜ்யத்தினுடைய வருகை குறித்து இயேசு பல உண்மைகளை அவர் சொன்னார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது முதலாவது 10 கன்னிகளை குறித்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி ஒன்று வருது. 25ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 14 முதல் 30 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு இப்படியாக ஒரு ஊமையை ஒன்று சொல்கிறார். பரலோக ராஜ்யம், ஊமை என்பது எதை குறித்து? தேவ ராஜ்யத்தை குறித்தது. புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுக்கிறது போல அப்படின்னு அர்த்தம், ஊமைன்னு அர்த்தம். இது சம்பவம் அல்ல, இது ஒரு ஸ்டோரி, ஊமை, ஒரு பேரபிள், ஒரு சம்பவம், ஒரு சின்ன ஒரு கதையை ஒன்று சொல்லி அந்த கதையின் மூலமாக இயேசு சத்தியத்தை பேச விரும்புகிறார். ஊமைகள் சத்தியமாகாது, ஊமைகள் மூலமாய் சத்தியங்கள் பேசப்படுகிறது. அப்ப இயேசு சொல்ல விரும்புகிறேன் போல. புரதேசத்துக்கு புறப்பட்டு போறாரு எஜமான். இந்த எஜமான் தன்னுடைய வீட்டுக்கு தன்னை அடிமைகளுக்கு, நீங்க ஆங்கில பைபிள் வாசி பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இங்க ஊழியக்காரர்கள் சொல்லி ரொம்ப நாசுக்கா போட்டிருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. ஒன்று சர்வெண்ட், இன்னொரு ஸ்லேவ், அடிமைகள். எந்த ஊர்லங்க, எந்த வீட்டிலங்க ஒரு எஜமானன் புறப்பட்டு போகும்போது தன்னுடைய எல்லாவற்றையும் எடுத்து அடிமைக்கு யாரு கொடுப்பா? அடிமைக்கையில் யாரும் கொடுக்க மாட்டாங்களே. சொல்ல போனால் தன் வீட்டில் இன்னொரு வச்சுட்டு அடிமையே ஜெயில லாக் பண்ணிட்டு போவாங்க ரோமர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா. என்ன, அவன் தப்பிச்சு போடக்கூடாது என்பதற்காக அடிமையை நம்பி தன் சொத்துக்களை கொடுத்து விட்டு எந்த எஜமானும் போக மாட்டான். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கவே நமக்கு நல்லா நம்ம புரிதா இல்லையா? நம்முடைய ஆண்டவராக எஜமான் நம்மை அவர் பார்க்கும்போது அடிமை என்று பாராமல் கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அவருடைய அன்புக்காக, நேசத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. தகுதி இல்லாத நமக்கு தேவன் அவருடைய சகலவற்றின் நமக்கென்று தந்து, பாத்திரத்துக்கு நம்ம ஒரு நாளும் தகுதி இல்லாமல் இருந்தோம், அவருடைய பாத்திரமாயிருப்பதற்கு, இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த ஈவுகளை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த தாளந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அடிமைகளுக்கு ஒரு நாளும் தகுதி கிடையாது. இன்றைக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் எஜமானன் நமக்கு கொடுக்கிறார். ஆமேன். புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுவோமாக. இன்றைக்கு நாம் இருக்கிற தாளந்து நம்பி நம்ம யோசிக்கிறோமே, எனக்கு இது இல்லை இது இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது, ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுத்தார், இன்னொருக்கு 2 கொடுத்தார், இன்னொருக்கு 1 கொடுக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எஜமானன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு தாளந்துகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வித்தியாசத்தை கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா,
ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1. இதை வாசிக்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா தோணுது? ஆண்டவர் ஒரு நியாயமான ஒரு ஆண்டவராக தெரியலையே. அவனுக்கு 5 கொடுக்குறாரு, இன்னொனுக்கு 2 கொடுக்குறாரு, எனக்கு 1 கொடுக்குறாரு. எனக்கு 5 கொடுத்துருக்கலாமே ஆண்டவர். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம தகுதியை மிஞ்சி அவர் ஒரு நாளும் செய்வதற்கு நம்மளுக்கு திராணியம் முதல்ல அவர் பார்க்குறார். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கேற்ற வீக்கம்னுவாங்க. அந்தந்த நபர் எதை செய்ய முடியுமோ அதை கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அதை அவளுக்கு ஆண்டு கொடுத்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் அவர்களை பல மடங்கு தேவன் அவர்களை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த 5 பெற்றுக்கொண்டவனுக்கு நியாயம் இல்லையே, 5, 2, 1 கொடுக்க நியாயம் இல்லையே. நம்முடைய தேவன் நியாயம் இல்லாதவரை போல தெரியலாம், ஆனால் அவர் நீதி உள்ளவர். 5 கொடுத்தவனுக்கும் 2 கொடுத்தவனுக்கும் 2 பேர் சம்பாதிச்சு வந்து கொடுக்கும்போது, நீ 2 தானே பெற்றுக்கொண்ட, நீ 5 பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி வேற விதமாக அவரை நியாயத்திருக்கவில்லை. 2 பேரையும் ஒன்று போல கர்த்தர் பலன் கொடுக்கிறார். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீர்கள், அநேகத்துக்கு நான் உங்களை எஜமானனாய் உங்களை மாற்றுவேன் என்று சொல்லி அவங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குகிறார். புரிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது 5, 2, 1, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் எண்ணிக்கை பார்ப்பதில்லை, கொடுத்ததை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னா 5 பெற்றுக்கொண்டவன் என்ன செய்தான் என்று வாசிக்கிறோம். வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். அதே அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரத்தில் வசனம் 16 நீங்கள் கவனிக்கும் பொழுது, 5 தாலந்து வாங்கினவன் போய், ஆங்கில பைபிளில் வாசி பார்த்து அங்கே போட்டிருக்குது இம்மிடியட்லி, உடனே என்ற வார்த்தைங்க போட்டிருக்குது. 5 தாலந்தை வாங்கினவன் உடனே போய் அவைகளை கொண்டு, எவைகளை கொண்டு தனக்கு ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதை உண்மையாய் அதை கொண்டு போய் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். வேற 5ஐயும் சம்பாதிக்கிறான். ஆண்டு கொடுத்தது 5, எஜமானன் கொடுத்தது 5, ஆனால் இவன் போய் அந்த 5ஐ வைத்து இன்னொரு 5ஐ அவன் சம்பாதிக்கிறான். இன்னும் தன்னைத்தானே தன் எல்லையை பெரிதாக்குகிறான். இவன் 5 சம்பாதித்ததை விட எஜமானன் பலன் கொடுக்கும் பொழுது அந்த உண்மைக்கு பல மடங்கு பலன் கொடுக்கிறதை நம்ம கவனிக்கிறோம். வசனம் 17, 2 தாலந்து வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை அவன் சம்பாதித்தான். இந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணாங்க? இந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணான்? போய் புழைச்சி வச்சுட்டான். எஜமானன் வந்தார், 2 பேருக்கும் வாங்கிட்டு அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார், எல்லைகளை பெரிதாக்குகிறார். இந்த 1 வாங்கின பார்த்து கேட்டார், என்னப்பா செஞ்ச? அவன் சொன்ன பதிலை கவனிச்சு பாருங்களேன். 1 தாலந்து வாங்கினவன் உடனே போய் நிலத்தை தோண்டி எஜமானுடைய பணத்தை புழைச்சி வச்சுட்டான், பயன்படுத்தலை. வசனம் 20, 5 தாலந்து வந்தவனை கவனிக்கிறோம். வசனம் 22, 2 தாலந்து வாங்கினவன் வந்து கணக்கு கொடுக்கிறான், அவன் எல்லை பெரிதாக்கப்படுகிறது. வசனம் 23, தேவனுடைய பார்த்து கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அண்டர்லைன், அநேகத்தின் மேல். அந்த உண்மையுடைய பலனே நமக்கு எல்லைகள் விஸ்தாரமாகிறது. கொஸ்டின் தெரியுமா? தேவன் நமக்கு தந்தவைகளில் உண்மையாய் இருந்தால், யாபேசு உண்மையாய் இருந்தான், தேவன் அவன் கேட்டதை அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. வசனம் 24 கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 1 தாலந்து வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். உண்மை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆகையால், அண்டர்லைன், நான் பயந்து, கவனிங்க, நான் பயந்து உமது தாளந்தை நான் புதைத்து வைத்தேன். ஐயா, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பற்றி நான் சொல்றேன், நீங்க பயத்தினால தேவன் கொடுத்ததை புதைச்சு வைக்காதீங்க, மாறாக பயத்தை புதைங்க. பயத்தை புதைச்சு வச்சு தேவன் கொடுத்ததை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் பாட்டு பாடுவேன், எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், எனக்கு இப்படிலாம் இருந்தால் தான் நான் ஆண்டு நாமத்தை மையப்படுத்துவேன். இல்லவே இல்லைங்க. உனக்கு கொடுக்கப்பட்டது 5, 2, 1 எது கொடுக்கப்பட்டாலும் புதைத்து வைக்காதபடிக்கு
அல்லேலூயா. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு சாக்கு, நான் பயந்து போனேன். ஒருவேளை இந்த அருமையான பகல் வேளையில இந்த நாட்களுடைய பொல்லாத காரியத்தினாலே பயந்து போய் கற்றுக் கொடுத்தவை இல்லை, உண்மையாய் கையாளபடிக்கு இருக்கிறாய் என்று சொன்னால், இன்றைக்கு உன் பயத்தை ஆவியானவர் உடைப்பாராக. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு ஒரு விசாலம் உண்டாகணுமா, தேவன் எல்லையை பெரிதாக்கணுமா, முதல்ல உங்க இருதயம் பெருசாகட்டும், உங்க எண்ணம் பெருசாகட்டும். மற்றவங்களே பார்த்து, ஐயோ அவனுக்கு 5 கொடுத்தாரு, எனக்கு 1 தானே கொடுத்தாரு, அவனுக்கு 2 கொடுத்தாரு, எனக்கு 1 தான் கொடுத்தாரு, கம்பேர் பண்ண வேண்டாம். கர்த்தர் யாரையும் கம்பேர் பண்ணலங்க. ஆனால் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தன்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எதிர்பார்த்தார், நீ பயப்படுறப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் எப்படிப்பட்ட மனுஷன் நீ நல்லா அறிஞ்சிருக்கிற, ரொம்ப சந்தோஷம். ஆகிலும் சொல்லிட்டு போகும்போது ஆண்டவர், நீ போயிடுச்சு வச்சிருந்தாக்கிற உன்னை தண்டிப்பேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. சில காரியங்கள் ஆண்டவர் கட்டளையும் கொடுப்பார், சில நேரங்களில் எதிர்பார்க்கவும் செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் கட்டளைகளும் கொடுப்பார், அதே சமயம் எதிர்பார்ப்பையும் கர்த்தர் வைத்திருப்பார். இங்க என்ன கட்டளை? அவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போய் இதை இங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி இருந்தார், அது கட்டளை. ஆனால் என்ன எதிர்பார்ப்பு? திரும்ப வரும் பொழுது இந்த 5 வைத்து நீ இன்னும் 5 சம்பாதிக்கலாம், 10 சம்பாதிக்கலாம், 15 சம்பாதிக்கலாம், ஆனா நீ பயன்படுத்தியா என்பதை பார்ப்பது அவருடைய எதிர்பார்ப்பு. பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கட்டளையை மாத்திரம் கொடுக்கறது அல்ல, நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கவும் செய்கிறார். ஆனால் எதிர்பார்ப்பு நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லவே மாட்டார் பாருங்க. இதனால தான் நம்ம உண்மையா இருக்காம நம்ம போயிடுறோம். கட்டளையை நம்ம பின்பற்றுவோம், ஆனால் உண்மையா இல்லாம போயிடுவோம். இன்னொரு உதாரணம் சொல்றவங்க புரியுன்னு நினைக்கிறேன். 10 குஷ்டரோகி இயேசு கிட்ட வந்தாங்க, 10 பேரும் சுகமாயிட்டான். இயேசு என்ன சொல்றாங்களே பார்த்து, நீங்கள் போய் உங்களை ஆசாரத்தில் போய் உங்களை போய் காண்பீங்க, தேவாலயத்துக்கு போய் ஆசாரங்கிட்ட போய் காண்பீங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுது, அப்போதான் ஊருக்குள்ளே விடுவாங்க. அவங்க புறப்பட்டு போகும்போது பார்க்குறாங்க, தங்கெல்லாம் சுகமாயிட்டாங்க. சுகமான எல்லாருமே 9 பேர் இயேசு சொன்ன கட்டளையின்படியே தேவாலயத்துக்கு போய் ஆசாரியங்கிட்ட காமிக்க போறாங்க, தப்பு செய்யலையா அவங்க. ஆனால் ஒருவன் தேவாலயத்துக்கு போகலை, ஆசாரனை சந்திக்கல, மாறாக நேர இயேசு வண்டி வந்து அது பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொண்டான். அப்போ இயேசுனை பார்த்து கேட்டாரு, 10 பேரளவா சுகமானீங்க, ஒருவன் மட்டும் நீ வந்திருக்கிறியப்பா, மீதி 9 பேர் எங்கேன்னு கேட்டார். புரிகிறதா உங்களுக்கு? கட்டளை கொடுத்தவரும் அவரே, எதிர்பார்ப்பு உள்ளவரும் அவரே. ஆனால் எதிர்பார்ப்பை சொல்லவே இல்லை. நீ போகிற வழியில் சுகமானேன்னா நீ திரும்ப வந்து என்னை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பை சொல்லவே இல்லை. அவர் சொன்னது என்ன? நீங்கள் போங்க, உங்கள் ஆசாரன்கிட்ட போய் காண்பீங்க, அது கட்டளை. சில நேரங்கள் நம்ம கட்டளையை பிடிச்சுக்கிடுறோம், ஆனால் இயேசுவின் இருதயத்தை அறியாமல் இருக்கிறோம். நாம் உண்மை உள்ள மக்களாய் இருந்தால் அவருடைய இருதய துடிப்பை அறிந்திருப்போம். வசனத்தை கையாளுவது மாத்திரமல்ல, என் இயேசு என்ன எதிர்பார்க்கிறார், என்கிட்ட ஆண்டு கொடுத்து என்ன எதிர்பார்க்கிறார். ஒரு தளர்ந்து வந்து பத்திரமா காப்பாற்ற சொல்லி கேட்கிறாரா, அல்லது பயன்படுத்த சொல்லி கேட்கிறாரா? இந்த மனுஷன் யோசித்தான், அந்த ஒரு தளர்ந்த பத்திரமா பாதுகாத்து திரும்ப கொடுத்தாலே என்னுடைய எல்லையை பெரிதாக்கிடுவார், என்னை பெரிய எல்லாம் மாற்றிடுவார், என்னை உண்மை நினைப்பாருன்னு. இல்லை பாருங்க, 5 தளர்ந்து 5 ஆக்கினவன், 2 இன்னும் 2 மாத்தினவன், 2 பேருக்குமே ஆண்டவர் என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொன்னார். ஆனால் புரட்சி வச்சவனை இந்த ஒரு தளர்ந்தவன் வந்து தூக்கி போடலை, காணடிக்கலை, செலவழிக்கலை, சுகமுகமாக வாழலை, மாறாக கொடுத்தது கரெக்டாக திருப்பி கொடுத்தான். ஆகிலும் ஆண்டவர் கட்டளையை பின்பற்றினபடினால் அவனை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் எதிர்பார்த்ததை செய்யாமல் போனபடினால் அவன் வாழ்க்கையில விசாலம் உண்டாகாமல் போனது. அவன் ஆண்டு சொன்னார், புலம்பலும் பற்கடிப்பும் இடத்துல அவனை கொண்டு போங்கள் என்று அவன் சொன்னார். சந்தோஷம் முந்தியை விட இப்போ அவனுக்கு போயிற்று, துக்கம் அவனுக்கு அதிகரிக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்மை விட்டு துக்கம் நீங்கவோ மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே ஆகில் தேவன் கொடுத்த தாளந்துகளை உண்மையாய் பயன்படுத்த, தேவன் விரும்புகிறபடி பயன்படுத்த ஒன்மை ஒப்பு கொடுப்போமே ஆகில் தேவன் நமக்கு விசாலத்தை உண்டாக்குவார்.
கர்த்தர் நமக்கு பலன்களை கர்த்தர் தருவார். அந்த பலன்கள் நம்முடைய எல்லைகளை நிச்சயமாய் பெரிதாக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஒன்று, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பங்கை நமக்கு கொடுத்து நம்முடைய எல்லையை ஆசீர்வதிக்கிறார். 2, தேவன் நம்முடைய உண்மைக்கு பலனை கொடுத்து நம்மை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3, தேவ கரம் நம்மோடு கூட இருந்தால் ஆண்டவர் செய்ய முடியாத காரியங்களை செய்து வைத்து தேவன் நம்மை அதிகமாய் நம்மை பெருக பண்ணுவார். God will strengthen us for the extraordinary. அசாத்தியமான காரியங்கள் செய்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். பைபிளில் எத்தனை இடங்களில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை பல முறை பயன்படுத்தப்பட்டுக்கிறத நம்ம கவனிக்கிறோம். உதாரணம், ஆண்டவர் மோசே கிட்ட பேசும்போது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் அடையாளம் கேட்கிறான். அப்போ ஆண்டவர் மோசே பற்றி கேட்கிறாரு, உன் கையில் என்னப்பா இருக்குதுன்னு சொல்லி கேட்டார். அவன் சொன்னான், கோலுன்னா. கோலை கீழே போடு. கீழே போட்டால் பாம்பா மாறிடுச்சு. திருப்பி வாழை பிடினார், வாழை பிடிச்சான், திரும்ப கோலா மாறிடுச்சு. இது உனக்கு அடையாளம். இஸ்ரவேல் மக்கள் போய் போட்டு காண்பிக்கிறான். பார்வோன் ராஜாவுடைய அரண்மனையில் போய் அவனுடைய கோலை கீழே போட்டு பாம்பா மாற்றுகிறான். மந்திரவாதி அதை செய்கிறாங்க. ஆனால் மோசையின் சர்ப்பமோ மற்ற எல்லா பாம்பை விழுங்கிழிச்சு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த கோலை அவன் கையில் கொடுத்தது வெறும் சர்ப்பமாய் மாற்றுறதுக்கு மாத்திரம் அல்ல. அல்லேலூயா, கர்த்தர் கையில் இருக்கிற கோலை நீட்டின பொழுது தேவன் செங்கடலை 2ஆகவும் பிரிய பண்ணினார். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அசாத்தியமான காரியங்களை செய்து தேவன் நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க விரும்புகிறார். அதுக்கு ஒரு ஆதாரமான புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாக்கியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 21 நீங்கள் கவனிக்கும் பொழுது, Ephesians chapter 3 and verse number 20 and 21, 20-21 வாசிக்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், அண்டர்லைன், நாம் யோசிப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்ம யோசிப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். இது நீங்க யோசிக்கணும். ரோமன் 4:21 நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை நம்பினான். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். ஐயா, நம்முடைய எல்லையை பெரிதாக்குவதற்கு நான் வல்லமை உள்ளவன் என்பது எப்படி? அவர் வல்லவராய் இருக்கிறதுனால்தான் அவர் என்னை வல்லமை உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வல்லமை உள்ள மக்களை நம்ம இண்டிபெண்டன்ட் இல்லை. கர்த்தர் நாம தனித்தனியாக செயல்படலைங்க. அவர் நம்மோடு இருப்பதனால் நமக்குள்ள வல்லமை கிரியை செய்கிறது. அப்போ பவுல் சொல்றாரு பாருங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இதெல்லாம் ஒரு வல்லவர் தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டை காமிக்கிறேன், கவனிங்க. 1 ரோமர் 16:25, ரோமன் சாப்டர் 16 and verse number 25, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவதற்கு நம்முடைய ஆண்டவர் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் வல்லவராய் இருக்கிறார். எப்படியா? நம்முடைய ஆண்டவர் ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்து பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். இதில் ஆண்டு வல்லவர் நம்மை ஸ்திரப்படுத்த வல்லவர். எப்படி ஸ்திரப்படுத்துவார்? சுவிசேஷத்தின்படி. எல்லைகள் பெரிதாகுவதற்கு நாம் ஸ்திரம் இல்லாமல் எல்லைகள் பெரிதாக முடியாது. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்ய நம்முடைய வல்லமை உள்ள ஆண்டவர் இந்த எல்லைகள் பெரிதாகும் போது ஆண்டவர் நம்மை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு அந்த வசனத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா,
வசனம் அந்த 25 திரும்ப நீங்கள் வாசிக்கும் பொழுது கீழே வந்தீங்கன்னா, அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளிரங்கமாக்கப்பட்டதும் என்று சொல்லிவிட்டு, சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு. என்ன எல்லை அது? ஒரு கூட்டம் அல்ல, ஒரு தெரு அல்ல, சகல ஜாதிகளும். ஆமேன். நம்முடைய எல்லை என்ன? சகல ஜாதிகளும். இயேசு கொடுத்த கட்டளை என்ன? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. நம்முடைய தரிசனம், நம்முடைய எண்ணங்கள்லாம் அப்படி இருக்கட்டும். ஐயோ, அங்க ஆத்தும் அழியுது, இங்க ஆத்தும் அழியுது. ஐயா, எங்கேயும் ஆத்தும் அழியதான் செய்கிறது. சகல ஜனங்களும் இயேசுவை அறிய வேண்டும். அதுக்கு முதல்ல கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தினாலே நம்மை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார். மிக அதிகமாய் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா, எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா, அசாத்தியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா, நினைப்பதற்கு மிக அதிகமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யணுமா, நம்மை ஸ்திரப்படுத்த வல்லவர் சுவிசேஷத்தினால் சகல ஜாதிகளையும் விசுவாசத்துக்கு உட்படுத்தும்படியாய் நம்மை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். இன்னொன்று அவர் என்ன வல்லவர் கவனிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், தமது மூலமாய் தேவனுடைய சிறுவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ரட்சிக்க வல்லவர். எப்படி ரட்சிக்க வல்லவர்? கொஞ்சம் ரட்சிப்பு, அதிகமாக ரட்சிப்பு அல்ல, முற்றும் முடிய. இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. சூப்பர் நேச்சுரல் சேஃப்டி ஃபார் அஸ். தேவன் உங்களை இம்மட்டுமாய் கர்த்தர் ரட்சித்திருப்பதற்கான ஒரு காரணம், அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். ஆமேன், ஆமீன், ஆமீன் சொல்லுவோமாக. இன்றைக்கு உங்களை இம்மட்டுமா கர்த்தர் கொண்டு இருக்கிறார். உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். ஒரு பாதி தூரம் அல்ல, முக்காவாசி தூரம் அல்ல, கொஞ்சம் அல்ல, உங்களில் ஆரம்பித்த நற்கிரியை செய்து முடிக்கும் வரைக்கும் முற்று முடிய உங்களை ரட்சிக்க வல்லவர். தரியோ ராஜா சிங்கக்கேபியில போய் அதிகாலமையை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். தானியேலே, நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிச்சாரா? இது வரைக்கும் காப்பாத்தினாருப்பா, இந்த சிங்கக்கேபியில உன்னை காப்பாத்தினாரா? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருந்தாரா? தானியேல் சொன்ன வார்த்தை, ஆம் ராஜாவே, நீ சொன்னபடி அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு என்னை ரட்சிக்க வல்லவராய் இருந்தார். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் முற்றும் முடிய நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட இதில் நம்ம முற்றும் முடிய நம்முடைய எல்லைகளை முழுவதையும் காப்பாற்றக்கூடிய ஒருவர் உண்டாகில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த 5ஆம் மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அது நம்ம நன்றி உள்ள மக்களாய் இருப்போமாக. 3வது, நம்மை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, ரட்சிப்பது மாத்திரமல்ல. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 20 21 வாசிக்கும் பொழுது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தை படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளிலும் அவர் சீர் பொருந்தினவராய் ஆக்குவாராக. சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தின மக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றும் பொழுது நம்முடைய எல்லைகள் முழுவதும் சமாதானமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம பிறப்பில் நம்ம யாருமே நற்கிரியை என்று சொல்லி செய்யக்கூடிய மக்களாய் இல்லை. நற்கிரியை செய்வதற்காக நாம் பிறக்கவில்லை, மாறாக இயேசுவின் அன்பினால் நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே தாராளமாய் உண்டாகிறது. நீங்கள் நானும் நம்மிலே நற்கிரியை உண்டாக்கின, அதுக்கு நம்மை சீர் பொருந்தினராய் நம்மை மாற்றுவது நம்முடைய ஆண்டவர். தேவக்கரம். தேவக்கரம் இல்லைன்னா கர்த்தரை ஸ்திரப்படுத்த முடியாது. தேவக்கரம் இல்லைன்னா கர்த்தரை முற்று முடிய ரட்சிக்க முடியாது. 2 தீமோத்தேயுல சொல்லும் போது பவுல் சொல்லுவார், சிங்கத்தின் வாய்க்கனை கர்த்தர் தப்புவித்தார்னு சொல்லுவார் 4ஆம் அதிகாரத்தில்.
மூணாவது, நம்மை சீர் புரிந்தின மக்களாய் மாற்றுவது இந்த சமாதானத்தின் தேவன் நம்மை மாற்றுகிறார். எதுக்கு? நற்கரிக்கு. அடிக்கடி நம்ம ஆராதனை முடியும் போது நான் சொல்லி முடிக்கக்கூடிய வார்த்தை இது. யூதா 24ஆம் அதிகாரத்தில் 4வது சொல்கிறேன். யூதா 24வது வசனத்தில் கவனிக்கும் பொழுது, வழுவாதபடி உங்களை காக்க அவர் வல்லமை உள்ளவர், மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை பரிசுத்தமாய் நிறுத்த வைக்க அவர் வல்லமை உள்ளவர். என்ன அர்த்தம்னாக்க, நீங்கள் தடுக்கி விடாதபடி, நீங்கள் படுகிற உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரயாணங்களிலும் இனி வருகிற நாட்களில் தேவ கரம் இருக்குமே ஆகில் வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்ற மக்களாய் உங்களை மகிழ்ச்சியோடு நிறுத்தவும் பைபிள் போடப்பட்டிருக்குது. அவர் வல்லமை உள்ளவர். உங்களை ஸ்திரப்படுத்த வல்லமை உள்ளவர், உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர், உங்களை சீர் பொருந்தின மக்களை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர், நீங்கள் தடுமாறி விடாதபடிக்கு உங்களை காக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். இது நிமித்தமாக தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இதில் அசாதாரணமான காரியங்கள் இன்னும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். தேவக்கரம் இல்லாவிட்டால் அசாதாரணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடப்பது இல்லை, அற்புதங்கள் நடப்பது இல்லை. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவன் நம்மை சந்திக்கும் ஆண்டு நம்ம சொன்னோம். இந்த சந்திக்கும் ஆண்டில் ஒன்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது, தேவன் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பான். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் நீர் செய்து என் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவீராக, என்னை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக, என்னை கர்த்தர் முற்றுமுடிய ரட்சிப்பீராக, என்னை கர்த்தர் சீர் பொருந்தின மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, வழுவாதபடி என்னை காப்பீராக. ஏன்? நான் போக வேண்டிய தூரம் இன்னும் தூரம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3 காரியத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். 1, தேவன் நமக்குரிய சுதந்திரத்தை, பங்கை நமக்கு தருவதற்கு ஆணுடைய கரம் நம்மோட கூட இருந்து நம் எல்லையை பெரிதாக்குகிறார். 2, ஆண்டவர் நம்முடைய உண்மைக்கு தக்க பலனை நமக்கு தருவதற்கு தேவக்கரம் நம்மோட கூட இருந்து நம்மை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். 3, ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம் எல்லைகளை பெரிதாக்குகிறார். எப்படி பலப்படுத்துகிறார்? நம்மை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார், முற்றுமுடிய ரட்சிக்கிறார், சீர்பொருந்திய மக்களை மாற்றுகிறார், வழுவாதபடி நம்மை காக்கிறார். இந்த 4க்கும் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, இந்த இயேசு வல்லவர். இந்த இயேசு வல்லவர். இன்றைக்கு இந்த 1 மாத காலமாக, இந்த 5 வாரங்கள் இந்த யாபேசுடைய வாழ்க்கையை நம்ம கண்டு, உம்மது கரம் என்னோட கூட இருந்து என்று அவன் செபித்தது அவன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திசை திருப்பத்தை ஒன்று கொண்டு வந்து அவனுக்கு மாத்திரமல்ல சுற்றியுள்ள மக்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறினது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றுவாராக. இன்றைக்கு இந்த காலத்தில் நம்மை சுற்றிலும் எவ்வளவோ கேடுகள், எவ்வளவோ பொல்லாப்புகள், எவ்வளவோ அழுகுரல்கள், எவ்வளவோ புலம்பல்கள், அதன் நடுவே ஆண்டவரே, உமது கரம் என்னோடு கூட இருந்து என் எல்லையை பெரிதாக்குவீராக. ஐயா, அம்மா, சகோதரா, சகோதரி, உங்களுக்குரிய சுதந்திரத்தை வேறு யாருக்கும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆனால் எப்படி ஆகிலும் உங்களுக்குரிய பங்கை பெற்றுக்கொள்ள நீங்கள் இன்றைக்கு பிரயாசப்படுங்கள். சோர்வாக இருக்காதீங்க, எப்படியாவது கர்த்தர் செய்வார் அப்படின்னு வெறுமையாக இருக்காதீங்க, நிர்விசாரமாக இருக்காதீங்க. வாக்கு தத்தம் செய்தவர் நிச்சயமாய் செய்வார். அவரை பிடித்துக்கொள்ள ஆபிரகாம் உண்மையாய் இருந்தான். இயேசு கெனசரத்து கடற்கரைக்கு போவதற்கு ஒரு மனுஷன் சந்திப்பதற்காக காற்றையும் கடலையும் அதட்டி சீசர்களை திட்டி, அந்த சம்பாஷ சீசருக்கு ஒண்ணுமே புரியல. ஆயிலும் செய்த காரியம் என்ன? அங்கிருக்கிற மக்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், அந்த பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும். இயேசுடைய தரிசனத்தை கவனியுங்கள். எல்லைகளை கர்த்தர் சுதந்திரமாய் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். 2வது, ஆண்டவர் உங்களுடைய உண்மைக்கேற்ற பலனை ஆண்டவர்களுக்கு தரும் பொழுது உங்களை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதை எதுவுமே புதைச்சி வைக்காதீங்க. எல்லாமே கர்த்தர் நாம மகிமைக்காக. ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவன் நமக்கு கட்டளைகளை கொடுப்பார்,
நம்ம காதில் விழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவரை எதிர்பார்க்கிறதை நாம் செய்யவும் அறிந்திருப்போமாக. Know his commandments as well as his expectations. கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும். அதே சமயத்தில் எஜமான் திரும்ப வரும் பொழுது என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு நான் பங்காளியாக இருப்பேனே ஆகிய எனக்கு தரப்போகிற பலனில் என்னை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். மூணாவது, அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், முற்றும் முடிய ரட்சிக்கிறார். உங்களை கர்த்தர் சீர் பொருந்திய மக்களாய் மாற்றுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தடுமாறி விழாதபடிக்கு விழுவாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுகிறார். நம்ம செபிக்க போகிறோம். நம்ம அர்ப்பணம் பண்ணுவோமாக, ஆவியனுடைய துணையை கேட்போமாக. ஒருவேளை நம்முடைய பங்கு, நம்முடைய சுதந்திரத்தை நம்ம மறந்திருந்து, ஆண்டவரே என் சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளாதபடி எத்தனை ஆயிரம் நன்மைகள் சுற்றி உண்டாயிருந்தாலும், ஆபிரகாம் சொன்னது போல நீர் எனக்கு மகா கடகமாய் இருந்தாலும் பலனாய் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே என்று அதை சுட்டி காண்பித்து கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அல்லேலூயா. அந்த பிள்ளை கொண்டு ஆண்டவர் சொன்னார், ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஜாதிகள் தோன்றுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய பங்கு இதுவரைக்கும் சும்மா இருக்குமே ஆகில் தேவன் அதை கையிலே கொடுத்திருந்து கர்த்தர் உங்களை எல்லைகளை பெரிதாக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டு கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், கிருபைகள், வல்லமைகள், வரங்கள் ஒன்றையும் புதைத்து வைக்காதபடிக்கு கொடுத்ததை நான் பத்திரமாய் காத்துக்கொள்ளுகிறேன். காத்துக்கொள்கிறவனாய் அல்ல, பயன்படுத்தக்கூடிய நபராய் இருக்கும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு பங்காளியான மக்களாய் இருப்போமே ஆகில் தேவன் உங்களுடைய உண்மைக்கு பலன் கொடுப்பார். 5 பெற்றுக்கொண்ட நீங்கள் அநேகத்துக்கு இன்னும் 5 அவன் சம்பாதித்தான். ஆனால் எஜமானு கொடுத்ததோ இன்னும் அநேகத்துக்கு உன்னை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவாராக. உன்னை கர்த்தர் விசாலமாக்குவாராக. உன் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்குவாராக. உன் பாதத்தின் கீழே கர்த்தர் உன்னுடைய வழிகளை விசாலமாக்குவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3வது காரியம், ஆண்டவரே அசாதாரணமான காரியங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த சோர்வுக்குள்ளான காலங்கள்லாம் எனக்கு முடியட்டும் ஆண்டவரே. இந்த மே மாத கடைசி நாட்களில் வந்திருக்கிற சொல்லி கேளுங்க, எனக்குள்ள இருக்கிற சோர்வெல்லாம் போகட்டும். அந்த சோர்வான என்னுடைய மனதிற்கு தானே எல்லாம் அசைவாடுகிற நிலைமைகள், அப்படி நாளில் போல் ஆடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், இப்பக்கமும் அப்பக்கம் புகாதபடி இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. ஆமீன். ஆபத்தான எல்லாவற்றிலிருந்தும் தேவனை முற்றுமுடிய ரட்சியும் ஆண்டவரே. என்னை கர்த்தர் நற்காரியங்களுக்காக சீர் பொருந்திய மக்களாய் மாற்றுவீராக. நான் வழுவி விழக்கூடாது, நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உடைய சந்நிதிக்கு நான் வரும் பொழுது ஆண்டவரே நான் பரிசுத்தம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அதற்காய் நீர் எனக்கு வல்லவராய் இருப்பீராக. ஆமென். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வாக்கியங்களை நான் பேசுவதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் உதவி செய்த ஆவியானவருக்கு சகல மகிமையை செலுத்துவோமாக. இந்த மே மாதம் முழுவதும் எங்களை அருமையாய் காத்த தேவனுக்கு நாங்கள் கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். கேட்ட பார்த்த ஒவ்வொருவருக்கும் உமது கிருபை கூடவே இருப்பதாக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, ஆவியானுடைய பிரசன்னம் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். அம்மே நீ நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு.
மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னத சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியால் வருந்திடும் எனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. வியாதியால் வருந்திடும் எனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி என்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. அம்மே. சாபங்கள் யாவையும் நீக்கி என்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு. பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர் சர்வலோகத்தின் ஆண்டவர். உயர்த்துவோம். இயேசு உன்னதர் சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர்,